ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் வாங்க போறீங்கன்னா, ஒரு காருங்கிறது வந்து ஒரு லயபிலிட்டி அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கார் வாங்காதீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்குங்க, ஏன்னா அதோட ரேட் தான் ஏறிட்டே இருக்கும், காரோட ரேட் வந்து இறங்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து உண்மையும் கூட தான். ஏன்னா வந்து காரோட ரேட் வந்து வாங்கின விலையிலேருந்து எப்பவுமே இறங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கார் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா காரோட தேவை வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டு தான் இருக்கும். அதனால கார் வாங்குறது வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, அதை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா, அதோட ரீசேல் வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு டாப் 7 கார்ஸ் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிற கார் என்ன பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட ஆல்டோ K10 தான். இது வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற ஹேட்ச்பேக் டைப் காரு. இந்த கார் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1 lakhலேயே கூட ஆல்டோ வந்து கிடைக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக டிரைவிங் பழகுறவங்களுக்கு கூட ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த காரை டிரைவிங் பழகிறதுக்காண்டி மட்டும் கூட வாங்கிட்டு ஒரு 5 இயர்ஸில் கூட திரும்ப வந்து வித்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 இயர்ஸ் கழிச்சு இந்த காரோட ரீசேல் வேல்யூ எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து ஒரு 60 to 70% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூங்கிறது வந்து இந்த கார் வந்து கண்டிப்பாக போகும். ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் இதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் தான். இதுவும் ஒரு ஹேட்ச்பேக் டைப் கார் தான். இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லையும் சரி, இப்போ வந்து புதுசாக ஷோரூம் எடுக்க போனாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக சேல் ஆகிற கார்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் தான். இந்த செக்மெண்ட்லேயே இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னே சொல்லலாம். இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 60% 70% வரைக்கும் ரீசேல் வேல்யூ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட வெனியூ தான். இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டைப் காரு. எஸ்யூவி கார்ஸில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட டிமாண்ட் வந்து உங்களுக்கு புது கார்ஸை விட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 70% 75% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட எர்டிகா தான். இது வந்து ஒரு MPV டைப் காரு, அதாவது ஒரு 7 சீட்டர் காரு. 7 சீட்டர் கார்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காருமே ஒரு வந்து டிமாண்டான கார் தான். உங்களுக்கு வந்து ஷோரூம்ஸ்லேயே இந்த கார் வந்து கிடைக்காது. அந்தளவுக்கு ஹைலி டிமாண்டான கார் தான். 7 சீட்டர் கார்ஸ்லேயே பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கார் வந்து வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இன்ஜின் வைஸும் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். இதை விட கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைபர் வந்து கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 65% 70% வரைக்கும் இந்த வண்டி ரீசேல் வேல்யூ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா கியாவோட செல்டாஸ் தான். இது வந்து மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும். இந்த கார் வந்து லான்ச் ஆகி ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த வண்டிக்கு ரீசேல் வேல்யூன்ற வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 70% 80% வரைக்கும் ரீசேல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட டிசைர் தான். இது வந்து ஒரு செடான் டைப் காரு. இந்தியாவில் அதிகமாக சேல் ஆகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, இல்லை புது கார்ஸாக இருந்தாலும் சரி, இதுவும் அதிகமாக சேல் ஆகிற கார் தான். ஏன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணி வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வேறு கொடுத்துருக்கறனால இந்த வண்டிக்கு டிமாண்ட்ஸ்ன்றது வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வாங்கின காசுலேருந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வரைக்கும் இந்த வண்டி வந்து ரீசேல் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட இனோவா தான். இந்த காரை பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த அதிகமாக டிமாண்ட் இருக்கிற கார் வந்து இதுதான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வர்ற அளவுக்கு ஒரு 10 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுற அளவுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை இப்போ நீங்கள் வந்து வாங்கிட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு கூட வர அளவுக்கு வந்து இந்த வண்டி ரீசேல் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.